ஹாய்டா செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு சிக்கி ட்ராமா. நம்ம ஹேண்ட்ஸம் சிஇஓ அண்ட் புவர் அசிஸ்டண்ட்டோட லாஸ்ட் எபிசோடுக்கு வந்துட்டோம். இதோட இந்த பார்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அடுத்த நியூ எபிசோடில் வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேவா? இப்போ வந்து ட்ராமாக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லையா அவங்க வந்து ஃபோன் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி அவனை பிடிச்சிட்டோம் வாங்க அப்படின்னு யாருக்கோ ஃபோன் பண்ணுவாங்க. பட் யாருக்குன்னு ஹீரோயினியோட ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் வந்து யாருக்கு கால் பண்ணியிருப்பானா, ஹீரோவுக்கு கூப்பிட்டுருப்பான், இந்த மாதிரி அவனை வந்து பிடிச்சிட்டோம் வாங்க அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயினியா நடந்து போயிட்டுருப்பான். அங்கே ஹீரோ வந்துடுவான். ஹீரோயினி நில்லு அப்படிங்குவான். ஓ, இங்கே இருக்கீங்களா, கங்க்ராச்சுலேஷன், ஒரு வழியாக உங்கள் ரிவெஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களையும் உங்கள் அம்மாவையும் ஆக்சிடெண்ட் பண்ணவங்கள ஒரு வழியாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். எங்கே போகிற நெல் அப்படின்னு ஹீரோவா ஹீரோயினிக்கிட்ட மறுபடியும் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். பட் ஹீரோயினியா கையை பிடிக்காதீங்க, விடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்ருவா. அப்போ ஹீரோவா என் கூட வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். ஹீரோயினியா உன் கூட வரணுமா? நான் எதுக்கு வரணும்? எதுக்கு என்னை பாதியில் விட்டுட்டு போகிறக்கா? இல்லையா, நான் எந்த இன்டர்ன்லேயும் உங்ககிட்ட நான் அப்படி பண்ணலை. எது லவ்வெல்லாம் சொல்லிட்டு போட்டரிங்க கழட்டிட்டு போயிட்ட, இது வந்து நீ இன்டர்ன் எதுலேயும் நீ பண்ணலையா? கண்டிப்பாக ஒன்றை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினியா சொல்லிடுவா. ஹீரோக்கு வந்து அப்படியே ஷாக்காக இருக்கும், என்னடா சொல்கிறேன்னு கூட தெரியாமல். அப்போ ஹீரோயினியா கேட்பா, அவள் வந்து ஃபேக்காக உங்ககிட்ட வந்து நடிச்சிட்டா, அது உனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால இப்போ வந்து நீ என்கிட்ட ரிட்டன் வந்துட்ட அதானே அப்படின்னு சொல்லுவான். நீ என்ன வேணாலும் சொல்லு, ஏன்னா உனக்கு நிறைய கோபம் இருக்குது, எல்லாமே ஓகே. நான் வந்து உன்னை இக்னோர் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான் ஹீரோ. ஹீரோவா ப்ளீஸ் போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவளா பேசாமல் போகா. ஹீரோவே பேக் சைடில் ஹக் பண்ணிக்கிட்டு ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, இங்கேருந்து போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். தேவையில்ல, உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ, நான் என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன்ட்டு ஹீரோயினியா கையெடுத்து விட்டு அவள் பாட்டில் போயிடுவா. ஹீரோக்கா அப்படியே பாஸ்ட்டில் நடந்தாலும் ஞாபகம். ஹீரோயினி வந்து சின்ன சின்ன விஷயம் சர்ப்ரைஸ் பண்ணது, அவனுக்காக எல்லாமே பண்ணியிருப்பாள்ல, ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணது எல்லாமே அவனுக்கு அப்படியே ஞாபகம் வந்து போகும். அப்படியே ஃபீல் பண்ணுவானின்று. இப்போ அப்படியே ஒரு 2 வருஷம் கழித்து காமிக்கிறாங்க. ஹீரோயினியா தனியாக ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இதுவே ரன் பண்ணுவாள், நிறைய ரெடி பண்ணி அவளே ஓனாக கம்பெனி வச்சுருப்பா. அப்போ வந்து ஏதோ ஒரு பார்ட்டி மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் காலில் நின்று பேசிகிட்டு இருப்பான். அப்போ அடுத்த சீன் வந்து ஹீரோயினி வந்துட்டுருப்பா அவளோட ஓல்டு ஹவுஸுக்கு. இன்னும் அந்த இடம் மாறவே இல்லை, பட் நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டுருப்பா. பார்த்தா சடனாக ஹீரோ உள்ளேருந்து வருவானா. நீ என்ன இங்கே அப்படிங்குவான். இல்லை யாருமே யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு, சரி அதான் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சரி வா உள்ளே வந்து பேசு அப்படிங்குவான். ஹீரோயினி உள்ளே போய்வான். உள்ளே போய் சுற்றி முற்றி பாப்பா, எல்லாமே நல்லாயிருக்கு, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினி வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். இந்த ஃபோட்டோவா அப்படின்னு யோசிச்சு பார்ப்பான். அப்போ வந்து அவள் ஃபாரினில் இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து பேசியிருப்பான். அப்போ வந்து ஹீரோவும் அங்கே தான் இருந்திருப்பான் போல். ஹீரோயினியை வாட்ச் பண்ணிவிட்டு ஃபாரின்லேயும் விடாமல் ஹீரோயினை வந்து அப்போ தான் அந்த பிக் எடுத்திருப்பான். இல்லைப்பா சாரி, நான் வந்து வேணும்லாம் பண்ணலை, ஜஸ்ட் உன்னை வந்து நிறைய கஷ்டப்படுத்திட்டேன், நீ ஹாப்பியாக இருக்கிறத நான் வந்து பார்க்கணுன்னு நினச்சேன், அதான் நான் எடுத்தேன் ஃபோட்டோ அப்படிங்குவான். அப்போ வந்து ஹீரோவா இல்லை எல்லாருமே போயிட்டாங்க, ஏன்னா பிகாஸ் அந்த என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தவளுமே போயிட்டா, ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இது நம்ம வந்து ஃபேக்காக இருந்தது எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அவளும் போயிட்டா. இப்போ வந்து நான் நல்லபடியாக தான் இருக்கேன், ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கிறியா அப்படின்ட்டு ஒரு கையில் ஒரு செயின் ஹீரோயினி வந்து லாஸ்ட் எபிசோடில் வந்து தூக்கி போட்டிருப்பான். அந்த செயினை வந்து அதை ஹீரோ வந்து பத்திரமா எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினிக்கிட்டே கொடுக்க வருவான். ஹீரோவா மொட்டி போட்டு உட்காந்துருவான். இது வந்து உனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியும், அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் இது கொடுத்தப்ப, கிட்டத்தட்ட ஏற்கனவே 2 இயர்ஸ் ஆகிடுச்சு, பட் இப்போயும் உன் மேலே இருந்த லவ் எனக்கு அப்படியே தான் இருக்குது, என்னை ஏற்றுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு நிற்பான். ஹீரோயினி அப்படியே ஷாக்கில் தான் பார்த்துட்ருப்பா. வில் யூ மேரி மீ, என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்பான். ஹீரோயினியா அப்படியே ஷாக்காக ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அவார்டில் ஆன்சர் எதுவுமே சொல்லாமல் போயிடுவாளாம். ஹீரோவுக்கு ஷாக்காக இருக்கும், என்னடா போயிட்டா அப்படிங்கிற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு சீனா ஹீரோவோட அப்பா ஒருத்தன் இருப்பான்ல, அவன் வந்து என்ன பண்ணிட்டான், ஹீரோயினை வந்து கடத்திடுவான். ஹீரோவுக்கு வந்து கால் பண்ணிடுவான். கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன், ஒழுங்காக நீ கிளம்பி வா, ஹீரோயினி இல்லைன்னா கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிடுவாங்க. என்னடா பண்ண ஹீரோயினி, என்னடா பண்ண அப்படின்ட்டு ஹீரோ போய் வந்துடுவான். வந்து ஹீரோவியாக கட்டி போட்டுருவான். கட்டி போட்டு நீங்கள் 2 பேரில் யாராவது ஒரு ஆளை கொத்திடுங்க, ஒரு ஆளை விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஹீரோயினியா ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோவை குத்துற மாதிரி எந்திரிச்சலாம் போவா. போயிட்டு பார்த்தா ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுவா. கிஸ் பண்ணிவிட்டு என்னை வந்து நீ மறந்துடாத, ப்ளஸ் என்னை வந்து பிடிக்காத மாதிரி நீ என்றைக்கும் நினைக்காத அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே ஊங்குவாளாம் கத்தியை ஹீரோவை குத்துறதுக்கு. பார்த்தா சடனாக அவ சைடு கத்தியை திருப்பிடுவா. இப்போ ஹீரோ
அப்படியே கத்தியை பிடிச்சிருவான் டைட்டாக. என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிட்டு ஹீரோவா கத்தியை வாங்கி கீழே போட்டுருவான். போட்டுட்டு சொல்லுவான், இங்கே பாரு, இந்த ஹீரோயினி சொல்லுவா, இங்கே வந்து ரொம்ப டேஞ்சரானது, நீ கிளம்பு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உன்னை விட்டுட்டு நான் எப்படிடி போவேன்? போனால் 2 பேரும் தான் வெளியில் போகிறோம். உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுடா, புரிஞ்சுக்க. இல்லையா 2 பேரும் இங்கேயே சாவோம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவா ஃபைட் பண்ண போயிடுவான். அப்போ 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா அவனை தள்ளி விட்டுட்டு இவன் லாக் பண்ணிட்டு போயிடுவானா. அந்த ரூமில் வந்து பாம்பு செட் பண்ணியிருப்பான். நடந்து போவான். ஹீரோயினி சொல்லுவாள், இந்த பொசிஷனில் போங்க, போயிட்டு கரெக்டாக இந்த பொசிஷனில் இந்த இதை வந்து ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஹீரோவும் அது மாதிரி போவான், பயந்துகிட்டே போவான், எப்படிடா என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. போய் பார்த்தா ஃபைனலாக ஆஃப் பண்ணிடுவான். ஆஃப் பண்ணோன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஹீரோக்கா. அப்படியே கை நீட்டி நின்றுட்டு இருப்பான். ஹீரோ வந்து அவ்வளோ ஹாப்பியில். ஹீரோயினியா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு ஹாப்பியாக சந்தோஷப்படுவான். அப்போ ஹீரோயினியா அப்படியே ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ இவனா வெளியில் வந்து தவிட்டு கத்திக்கிட்டே இருப்பான். ஓகே அமுக்கிட்டேன், வெடி 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 அப்படின்ட்டு. பார்த்தா என்னடா போச்சா, பட்டன் எதுவும் ஒர்க் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி தான் லுக்கு விட்டு நிற்பான். அங்கே பாம்பை ஆஃப் பண்ணிட்டாங்களே, அப்புறம் எப்படி வெடிக்கும்? அப்போது அந்த இடத்துக்கா வெளியில் வந்துடுவாங்க. ஹீரோட அசிஸ்டண்ட் வந்துருப்பான். இந்தா சேர்மன்ட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கொடுப்பான். இவனை பேசுவான், இங்கே பாரு, இதை வந்து ஆல்ரெடி நாங்கள் செட் பண்ண ட்ராப் தான், அதில் வந்து நீ சிக்கிட்ட, ஓகேவா? நாங்கள் ஏற்கனவே போலீஸ்க்கு வந்து கால் பண்ணிட்டோம். இன்னும் இந்த இடத்த விட்டு உன்னால் தப்பிச்சு போக முடியாது. சைலண்ட்டாக போய் போலீஸோட ஜீப்பில் ஏறி நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். எப்படி இது நடக்க சான்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். போடான்ட்டு அப்புறம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அவனை. அப்போ வந்து நெக்ஸ்ட்டு சீனாக நமக்கு ஹீரோவையும் அந்த ஹீரோ வந்து ஒன் டைம் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக நின்றுப்பான்ல, அந்த ப்ளேஸில் காமிப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயினி வந்து பேசுவா, என்ன எல்லாம் ஓவராலாக நல்லபடியாக நடந்துருச்சு, ஓகே தானே? இப்போ நான் வைக்க போகிற ஃப்ராக்ரன்ஸ்க்கும் என்னோடய நேமும் ப்ளஸ் உங்கள் அம்மா நேமும் நீங்கள் வைக்க போகிறீங்களாமே சொன்னாங்க அப்படிங்குவான். ஆமாம், எனக்காக என்னோடய லைஃப்காக நீ என் கூடயே இருந்தவ, உன்னை எப்படி என்னால் வந்து இழக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவா அப்படியே லவ்வை அள்ளி பொழியுவான். ஹீரோயினி ஓ சும்மா இரு அப்படின்ட்டு ஹீரோயினி இருப்பான். அப்போ ஹீரோ கேட்பான், இங்கே பாரு ஹீரோயினி, எனக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுக்குறியா? நான் இந்த டைம் வந்து உன்னை கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன், உன் கூட உனக்காகவே நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஹீரோயினியா முடியாது அப்படிங்குவா. ஹீரோ அப்படியே ஷாக்காக இருப்போம், என்ன சொல்கிற அப்படின்ட்டு. அது எப்படி முடியாதுன்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி சிரிச்சுட்டே சொல்லுவாள். ஓகே ஓகே வெயிட் பண்ணு, எனக்கு வந்து 1 மினிட் வந்து டைம் வேணும். ஏன்னா உன்னோட லவ் வந்து எனக்கு கன்ஃப்யூஸாக இருக்குது. இது வந்து உண்மையாக பொய்யான்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் யோசிக்கணும் அப்படின்ட்டு 59, 58, 57 அப்படின்ட்டு எண்ணிக்கிட்டு இருப்பா. ஹீரோவா, நீ என்ற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லடி அப்படின்ட்டு ஹீரோயினியவா அப்படியே இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிடுவான். கிஸ் பண்ணோன்னே 2 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு. அம்மாவும் இதோட எண்டு கடை போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல சீரீஸ், நல்ல ட்ராமாவில் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே டாட்டா பாய். மறக்காமல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனி ட்ராமா எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே டாட்டா பாய். இது செல்ல குட்டீஸ், இது உங்கள் சிக்கி ட்ராமா.